கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நீங்க எந்திரிங்க. அம்மா, இந்த பூஜையை முடிஞ்சிருத்து. இப்போ அடுத்த ஓங்கியத்தை சாங்கியத்தை செஞ்சிடலாமா? அடுத்து என்ன சங்கியம் செய்யணும்? ஹோமந்தாமா. ஹோமம் எதுக்கு? அக்னி தேவன் சாட்சியா ஒரு பூஜை நடக்கணுமா? அக்னி தேவன் சாட்சியாவா? நல்ல வேலை கல்யாண ஹோமம் சொல்லலையே. கிட்டத்தட்ட அதேதான். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாம நாங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அம்மா, நீங்க சரியா சொன்னீங்கம்மா. கிட்டத்தட்ட அதே ஹோமம்னு வச்சுக்கோங்க. புரோகிதரே, என்ன பேசுறீங்க? அதுதாங்க, கல்யாண ஹோமமும் பூஜை ஹோமமும் ரெண்டுமே புனிதமானதுன்னு சொல்றேன். கன்னியாதானம் முடிஞ்சு போனதுனால ஹோமத்தை செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது கன்னியாதானமா? நீங்க என்ன சொல்றீங்க புரோகிதரே? அதான், அவங்க கன்னிதானமா, நீங்களும் உங்க புருஷனை சேர்ந்து அந்த பொண்ணோட பூஜை பண்ணலன்னு அதத்தான் கன்னியாதான பூஜைன்னு சொல்லுவா. அது சரி, இப்ப அந்த பூஜைல யார் உட்காரணும்? அவ 2 பேரும் தான் உட்காரணுமா? யார் 2 பேரும்? கல்யாணம் ஆகாத பொண்ணும் கல்யாணம் ஆகாத பையனும். ஹோமத்துல அவங்க 2 பேரும் எதுக்கு? ஒரு வேலை பண்ணுங்க, என் பையன் கையில ஒரு தாலியை கொடுத்துருங்க. அவன் அந்த பொண்ணு கழுத்துல கட்டிடுவான். நாங்க எல்லாரும் அச்சதிய போட்டு கிளம்பிடுறோம். அப்படிதான் ஓகே, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு கொடுத்தா. என்ன விஷயம் தெரிஞ்சிருச்சு? என்ன சொன்னீங்க? அதாவது அதாமா, நம்ம சாஸ்திரங்கள், பூஜைகள், சம்பிரதாயங்களை பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சு கொடுத்தான்னு கேக்குறேன். நீங்க என்ன செய்றீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல புரோகிதரே. நீங்க செய்யற சாஸ்திரங்கள், நீங்க செய்யற பூஜை முறைகள் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் ரொம்பவே புதுசா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி லட்சுமி. நமக்கு தெரியலங்கிறதுனால அவர் செய்யறதெல்லாம் தப்பாயிடுமா? என்னதான் நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இந்த புரோகிதர் பூஜைங்கிற பேர்ல என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காரு. தேவயானி, அதெல்லாம் கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஜோசியர் எப்படி பூஜை செஞ்சாரோ, சஞ்சனாவோட குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இவரும் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கரெக்டா சொன்னீங்க பெரியப்பா. உங்களுக்கு அந்த ஜோசியர் எப்படியோ, எங்களுடைய குடும்பத்துக்கு இந்த புரோகிதர். உங்க புரோகிதரோட உங்க ஆளுங்களை வச்சுதான் எனக்கு பூஜை பண்ணணுமே தவிர இவங்கள வச்சு எதுக்கு செய்ய வைக்கிற சஞ்சனா? நான் சஞ்சனாக்கு கூட பிறந்த அண்ணன் மனிஷா, வெளியால் கிடையாது. அப்ப ஜானு யாரு விவேக்? அவளுக்கும் சஞ்சனாக்கும் என்ன சம்பந்தம்? சஞ்சனா விருப்பப்பட்டு தான் அவளை பூஜையில் உட்கார வச்சிருக்கா. நடுவில் நீ இன்வால்வ் ஆகாத. நீயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா மித்ரா? குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பூஜை மாறும்னு அம்மா தான் சொன்னாங்கல்ல. ஆனா இவரு செய்யற பூஜை ரொம்ப புதுசா இருக்குங்க. நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. எல்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நாம் ஒன்றும் சாஸ்திரம் படிச்ச பண்டிதர் கிடையாது. ஓ சாரி, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடியுங்க. சஞ்சனா, நீ போய் ஹோமத்துக்கான ஏற்பாடு பாரு. சரிங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மித்ரா ரொம்ப நல்லா கவர் பண்றான்ல. அது அப்படி சொல்லக்கூடாது, சப்போர்ட். அம்மா, நான் ஹோமத்துக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சுடுறேன். நீங்க அங்க வந்துருப்பா, சரியா? ஏதோ ஒண்ணு நடக்குது. இவங்க லாஸ்ட் கோல் எனக்கு தான் வைக்க போறாங்களோன்னு தோணுது. பாத்துக்கிறேன். அம்மா தாயே, எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்.
முக்கியமான விஷயமே இப்பதான் இருக்கு. நீங்க தான் கருணை காட்டணுமா? அம்மா சஞ்சனா, நீ எங்க இருக்கியா? நான் உன்னை தேடி தான் வந்தேன். அவ கேக்குற கேள்விக்கு என் உடம்பெல்லாம் நடுங்குதுமா. என்னால சமாளிக்கவே முடியல. எல்லாத்துக்கும் அந்த கடவுள் இருக்காரு புரோகிதரே. நீங்க கவலைப்படாம ஆக வேண்டியதை பாருங்க. கை நீட்டி காசை வாங்கிட்டு மந்திரம் சொல்லாம இருக்க முடியுமாமா? சரி, இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு நான் உடனே கிளம்பி போயிடுறேன். சரிங்க புரோகிதரே, சாமி கிட்ட இருக்கிற அந்த தாலியை எடுத்துக்கோங்க. சரிம்மா. அம்மா இந்தம்மா. நான் போய் ஆக வேண்டிய வேலைகளை பாக்குறேம்மா. என்ன இது? தாலி. நடக்கிறது சாந்தி பூஜை தானே. தாலியோட உனக்கு என்ன வேலை? பதில் சொல்லு சஞ்சனா. உனக்கு குழந்தை பிறக்கல, பூஜை செய்யணும்னு சொன்ன. விவேக வச்சு கணபதி பூஜை, ஜானு வச்சு கௌரி பூஜை பண்ணிருக்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஹோமம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தாலி எடுத்துக்கிட்டு வர. நடக்க போறது பூஜையா இல்ல கல்யாணமா? பூஜைதான். அப்படின்னா இந்த தாலி எதுக்கு? இது எங்க குடும்பத்தோடைய ஆச்சாரம். வம்ச பாரம்பரியமா வர தாலிய ஹோமத்துல வைக்கணும். அதனாலதான் அம்மன் கிட்ட வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சம்திங் இஸ் ராங். கண்டிப்பா விவேக்கும் சஞ்சனாவும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஜானுவை இன்வால்வ் பண்ணிருக்காங்கன்னா அன்னைக்கு ஹோட்டல்ல நடந்த விஷயத்துக்கு இது ரிவெஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிவெஞ்ச்னா விவேக் ஜானுவோடைய கல்யாணம். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்து வீட்டுல பிரச்சனை பண்ணி என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. உடனே இந்த விஷயத்த தேவி என்னை ஆண்டிக்கிட்ட சொல்லி ஆகணும்.